லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வெறும் ஒரு எண்ணத்தை செயலாக்கி என்னோடய வாழ்க்கை இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காது. இதில் நிறைய விஷயங்களை நீங்கள் அதாவது இன்டர்னலி மாற்றுவீங்க. ஃபிசிக்கலி ரியாலிட்டியில் நிறையா விஷயங்கள் மாறும். அப்போது ஒரு வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முயற்சிக்கும்போது இது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால அப்படியே மேஜிக் மாதிரி மாறும்னு நினச்சிங்கன்னா அது உண்மை கிடையாது. ஸோ இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் போது நிறையா விஷயங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழல், இன்றைக்கி இருக்கிற மக்கள், இன்றைக்கி இருக்கிற அதே ரொட்டீன் அன்றாட விஷயங்கள் இருக்காது. நிறையா விஷயங்கள் மாறி இருக்கும். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இது எல்லாத்தையும் கான்ஷியஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக மாற்றுறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கும். இதுதான் உண்மை. இந்த வீடியோவோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இங்கே எல்லாருக்குமே தன்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மேலே கொண்டு வரணும், அடுத்த லெவல் போகணும், ரிச் ஆகணும், இல்லை எனக்கு இந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் நான் பண்ணணும்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் ஃபினான்ஷியல் சைடில் பெரிய டெவலப்மெண்ட்ஸ் எதிர்பார்க்குறது உண்டு. அது எல்லாருக்குமே இருக்குது, எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே இருக்கும். இந்த ப்ராசஸில், அதாவது இந்த முன்னேறும்போது சில பேர் பாதியில் தடையாகி நின்றுவாங்க. சில பேர் இல்லை இந்த வாழ்க்கை எனக்கு செட் ஆகாது அப்படிம்பாங்க. இந்த காரணங்கள் என்னெல்லாம் இருக்கலாம், இதை எப்படி ஏற்றுக்கிறது, இல்லை இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படும் போது இதெல்லாம் நார்மல் தானா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கு இந்த வீடியோ ஒரு ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ் வீடியோன்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. நான் ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ட்ராவல் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள், ஃபினான்ஷியலி நம்ம என்ன தான் டெவலப்மெண்ட் வந்தாலும் இதெல்லாம் கடந்து வருவோம் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் இன்னொரு சைடில் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நினச்சிங்கன்னா இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் சயின்ஸ். ஆமாம், நான் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன், அப்போ நான் வளரும்போது இந்த விஷயங்கள்லாம் நான் ஃபேஸ் பண்ணுவேன்றது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுக்க முடியும். வீடியோ டைட்டில் நான் யோசிக்கும் போதே 6 Discomforts when you are becoming rich தான் யோசித்தேன். இதை படிக்க நெகட்டிவாக இருந்தால் கூட இது ஒரு ஃபேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்க வேணாம். நீங்கள் வளரும்போது சில மாற்றங்கள் நடக்கும். அதாவது ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு செட் ஆஃப் மைண்ட் செட் இருக்கும், காலேஜ் வரும்போது ஒரு மைண்ட் செட் இருக்கும், வேலைக்கு போகும்போது, அதாவது அந்த அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை மாற மாற அந்த ஒவ்வொரு வாழ்க்கை சூழலுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி தேவைப்படுது, ஒரு கமிட்மெண்ட் தேவைப்படுது இல்லையா? அப்படி இருக்கும்போது ஃபினான்ஷியலி இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகும்போது இந்த சில அடாப்டிங் நேச்சர் உங்களுக்கு வேணும். இந்த விஷயங்கள்லாம் லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது டிஸ்கம்ஃபர்ட்ன்றது நான் சொல்ல வர்றது இன்னும் பாசிட்டிவ் வே தான். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பணம் சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு எனக்கு சேல்ரி ஹைக், இல்லை எனக்கு பிஸ்னஸ் சேஞ்சஸ் இருந்துச்சு, இல்லை எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு, இல்லை நான் 30,000 2 lakhs போனேன், 5 lakhs போனேன், வாட் எவர் த மணி. ஒவ்வொருத்தருக்கும் அந்த பணத்தோட அளவு மாறும். அந்த பணத்தோட அளவு ஒரு கைண்ட் ஆஃப் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அந்த சந்தோஷத்தோடு சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் கூட வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி இதை பார்க்கலாம் அப்படின்றதான் இங்கே சொல்ல வரேன். இந்த வீடியோவுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த வளர்ச்சியில் இதை பார்ப்பீங்க, இது நார்மல் தான், இதை பார்த்து பயப்பட வேண்டாம், நான் சொல்கிறதா நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபினான்ஷியலி க்ரோ ஆகிறீங்க அப்படிங்கிறப்ப, அதாவது ஒரு 10%லேருந்து உங்கள் வாழ்க்கை 30, 40, 50, 60ன்னு மேலே வரும்போது ஃபஸ்ட்டு விஷயம் ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டிஸ் க்ரியேட் ஆகும். இது அப்படியே எதிர்மறையாக தோணலாம். ஏன்னா வளரும்போது எதுக்கு ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி வருது, பணம் பத்தலைன்னா தானே வரும்னு நினைப்பீங்க. உண்மை என்னென்னா, வளரும்போது தான் உங்களுக்கு இந்த உள்ளே கொண்டு வர பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நிறைய பயம் இருக்கும். அதாவது நான் ஒரு 30,000 40,000 வச்சு ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும், நீங்கள் 3 லட்சம் 4 லட்சம் கொண்டு வரும்போது அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி க்ரியேட் ஆகும். எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி பத்திரப்படுத்துறது, இதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்குமா, இவங்க சொல்கிறத கேட்கலாமா அப்படின்ட்டு ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் நிறையா நீங்கள் எடுக்கணும். அந்த இடத்துல இது வரைக்கும் செய்யாத விஷயங்கள் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதோ சேஃப்டி நெட்டுன்னு ஒரு பேக்கப் க்ரியேட் பண்ணுறதோ, இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை. அப்போ இந்த வளர்கிற ஸ்டேஜில் பணத்தை ஹேண்டில் பண்ணி பழகிறதுக்கான அந்த ஆரம்ப கட்ட சூழல் இருப்பீங்க. அந்த இடத்துல டெஃபினெட்லி நிறையா ஃபினான்ஷியல் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின பயம், அப்படி இன்வெஸ்ட் பண்ணி சில பேர் ஏமாந்துருக்கலாம், அதை பற்றின கதைகள், இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இந்த பணத்தை ஹேண்டில் பண்ண முடியுமா, நமக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருக்கான்ற ஒரு குழப்பம் கூட வரும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் பார்க்காத பணத்தை பல மடங்கு பார்க்கும்போது இந்த மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட் ரொம்ப ரொம்ப நார்மல்.
என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நான் என்னோடய ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் நான் பார்க்கும்போது, நான் செய்கிற செலவுகள் கரெக்டாக, நான் வந்து அதிகம் செலவு பண்ணுறேன்னா, எனக்கு பணம் வருதுன்றதுக்காக ஓவராக செலவழிக்கிறேன்னா, நான் சேமிக்கிறது கரெக்டாக, எவ்வளோ போர்ஷன் சேமிக்கணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய குழப்பம் எனக்கு இருந்திருக்கு. இதனாலேயே நிறையா ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன், நிறைய குழப்பங்களுக்குள்ளே போயிருக்கேன். பணம் சம்பாதிச்சாலும் இப்படி தான் இருக்குமான்லாம் தோணியிருக்கு. அதுக்கான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நான் எப்படி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா, ஆமாம், நான் இந்த இடத்துக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு மாறி வரும்போது நிறைய விஷயங்கள் புரியாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது பார்க்கும்போது அது அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் முதல்ல பணத்தில் நீங்கள் வளர்ந்து வரும்போது இந்த ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி ரொம்ப நார்மலாக இருக்கும். இதுக்கு நீங்கள் மேபி ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன பண்ணலான்றது நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ்ட்டை போய் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸை வச்சு பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் இது பெரிய உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளமாக இருக்க போகிறது கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், உங்களுடைய ஒர்க்கிங் டைம், அப்புறம் அந்த ஓவரால் அதுக்காக நீங்கள் போடுற எஃபர்ட் இதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். பணம் வளரும்போது அதுக்கு தகுதியான உழைப்பையும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. நான் என்னோடய லைஃப்பில் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, அழகாக போவேன் ஆஃபீஸ்க்கு, 9லேருந்து 10 மணி நேரம் வேலை செய்வேன். சம்டைம்ஸ் ஐடி கம்பெனிஸில் 11 ஹவர்ஸ் கூட போகும். சாட்டர்டே சண்டேஸ் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் இருந்தது தான். ஆனால் நமக்கு அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஓகே இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு. பட் ஃபினான்ஷியலி க்ரோ ஆகும்போது, ஈவன் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கே பண்ணிட்டுருந்தா கூட உங்கள் பொறுப்புகள் அதிகமாகும்போது, ஃபினான்ஷியலி நீங்கள் பெட்டர் ஆகும்போது, அந்த ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஃபினான்ஷியல் க்ரோத்தில் நீங்கள் பார்க்குற விசிபிள் டிஃபிகல்ட்டி அப்படின்றது, நான் முதல்லலாம் ஆஃபீஸ் வருவேன், வந்துட்டு வேலை செஞ்சுட்டு போயிடுவேன், எனக்கு பொறுப்பு அதிகமானதுலேருந்து, இல்லை நான் வந்து பிஸ்னஸ் எடுத்ததுலேருந்து எனக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறவங்கள பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கும் ஏற்படும். நான் வந்து ஒரு 8 மணி நேரம், 9 மணி நேரம், இல்லை 10 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கே நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லோவாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் என்னோடய ஓன் பிஸ்னஸ் எடுக்கிறப்போ என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 16 ஹவர்ஸ் 18 ஹவர்ஸ் எல்லாம் போயிருக்கு சில நாட்களில். சில நாட்களில் 3 மணி நேரம் மட்டுமே தூங்கி என்னோடய பிஸ்னஸ் நான் பார்த்துருக்கேன். அப்போது அது நம்ம பிடிச்சி பண்ணுறோன்றதெல்லாம் வேறு. ஆனால் டெஃபினட்டாக உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நிறையா பாதிக்கப்படும். நீங்கள் வந்து நான் ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத்தை பார்த்தேன், சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்கிறது ஒரு சைடில் உண்மை தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆவீங்க. ஆனால் அதுக்கேற்ற இன்புட்டை கான்ஷியஸ் உங்கள்கிட்ட இருந்து எடுக்கும். ஆனால் இப்படியே லைஃப் லாங் இருந்துடும் நான் சொல்ல வரல. அதாவது பணம் சம்பாரிச்சாவே லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் அந்த ஆரம்பக்கட்ட காலத்தில் இந்த விஷயத்தை, அதாவது இந்த டைம் டியூரேஷன்லாம் அதிகமாக நீங்கள் எஃபர்ட் போடுறீங்கன்றதை புரிஞ்சுப்பீங்க. ஒரு சில பேருக்கு வந்து இது ஒரு டயர்ட்னஸ் க்ரியேட் ஆகும், இல்லை வந்து ரொம்ப பேர்ன் அவுட் ஆகிறதுக்கெலாம் கூட வாய்ப்பு இருக்குது. இது நார்மல். அதாவது நம்ம வாழ்க்கை மாறும்போது ஒரே மாதிரியான என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இருக்க முடியாது, ஒரே மாதிரியான ரொட்டீன் வச்சுக்க முடியாது. கண்டிப்பாக மாறுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இதை ஏற்றுக்கோங்க, இப்படியே இருங்க நான் சொல்லலை. இப்போ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இதில் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நிறையா டைம் இல்லை, என்னோடய பர்சனல் லைஃப் பார்க்க முடியல, ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல, நிறையா இருந்துச்சு, நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அதை நீங்கள் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதிலிருந்து எப்படி நீங்கள் வந்து உங்களை ஃபைன் டியூன் பண்ணிக்கலான்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ என்னோடய கோல்ஸில் ஒரு அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யணுன்றது என்னோடய ஃப்யூச்சர் கோல். என்னோடய அல்டிமேட் கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியலாகவோ மெட்டீரியலிஸ்டிக்காவோ நான் சொன்னால் கூட என்னோடய பர்சனல் லைஃப் நான் பார்க்குறதுக்கு நிறையா டைம் வேணும். எனக்கு நிறையா வேறு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ்டு கோல்ஸ்லாம் இருக்குது. அதனால் எனக்கு 4 hours தான் ஒரு நாள் ஒர்க் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போது நீங்கள் வளரும்போது அந்த ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்ன்றது உங்கள் லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸில் வரும். பட் போக போக அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுவீங்க. பட் இது எக்ஸ்பெக்டட் தான். இதெல்லாம் நடக்குதுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. 3வது விஷயம், உங்களோட பர்சனல் டைம் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை சில இடங்களில் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது வரும். எகெயின் சேம் வே, இது வந்து இனிஷியல் பீரியடில், அதாவது நீங்கள் ஒரு புது விஷயத்துக்குள்ளே வரும்போது, அந்த இடத்துக்கு பழக்கப்படும் போது, ஃபினான்ஷியலி க்ரோ ஆகும்போது, இது ஒரு புதுசான ஒரு விஷயமாக உங்கள் லைஃப்பில் உருவாகும். கான்ஷியஸ்க்கு இனிஷியலி டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இது எப்பவுமே அப்படி இருந்துராது. ஆனால் இதில் என்ன நீங்கள் ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கணும், நிறைய ஹாபிஸை வந்து நீங்கள் வந்து இழக்க வேண்டியது இருக்கும். அதாவது அதுக்கான டைம் கொடுக்க முடியாமல் போயிடும். மேபி நீங்கள் ரெகுலராக ஜிம் போகிற பர்சனாக இருந்தால் முடியாது. உங்களுக்குன்னு சில ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நிறையா இந்த புது விஷயங்கள் ஆக்குப்பை பண்ண ஆரம்பிக்கும். இது பிஸ்னஸ் பண்ணால் தான் நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ரொம்ப பொறுப்பான ஒரு க்ரோத் கிடைக்கும்போது இது நடக்கலாம். அதாவது மணின்றது அந்த எனர்ஜின்னு சொல்கிறப்போ அந்த எனர்ஜிக்கு உண்டான இன்புட் இருக்கணும்ல. ஸோ அது நார்மலாக உங்களுடைய அட்டென்ஷனை வந்து அதை நோக்கி கொண்டு வரும்போது லைஃப்பில் இருக்கிற மற்ற லிஷர் ஆக்டிவிட்டீஸ்க்கு டைம் கிடைக்காதுன்றது உண்மை தான். அந்த மோடுக்கு நீங்கள் பழகி அந்த லெவலில் நீங்கள் வந்து உங்களை கம்ஃபர்டபுளாக போய் உட்காரும்போது தான்
உங்களோட ஹாபீஸ் ஆர் உங்களுடைய லைஃப் வந்து நீங்கள் திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ரொம்ப சஃபரான ஒரு விஷயம் என்னோட பர்சனல் எக்ஸாம்பிள்னால் ஹெல்த்து. என்னோடய ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நான் எந்த ஆக்டிவிட்டினால் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு என் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அதே சமயம் மற்ற விஷயங்கள் நிறையா நான் வந்து மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃப்ரெண்ட்ஸ் மாறுவாங்க, இது எல்லாமே நடக்கும். ஆனால் அந்த எனக்கான டைம் அப்படின்றது ஒரு 3 இயர்ஸ் நான் வந்து எழுதுறது உண்மை தான். ஆனால் அதை நான் ரிக்ரெட் பண்ணலை. ஏன்னா அது ஒரு ஃபேஸ் ஆஃப் சேஞ்ச். அந்த ஃபேஸ் ஆஃப் சேஞ்சை நீங்கள் கோ த்ரூ பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு 50,000 1,00,000 சம்பாரிச்சிட்டு இருந்த நீங்கள் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் போகும்போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான அந்த எனர்ஜியை வந்து கான்ஷியஸ் கன்சியூம் பண்ணும். அது நார்மல் தான். ஆனால் இது வந்து ஒரு க்ரோத்துக்கான ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறப்போ இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னா, ஐயோ இப்படியெல்லாம் ஆகுது, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கான இன்னொரு சைட் போகுதுன்னு கவலைப்பட வேணாம். இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்க பழகுவீங்க. 4வது விஷயம், இப்போ நீங்கள் க்ரோ ஆகிட்ருக்கீங்க ஃபினான்ஷியலி, படிப்படியாக உங்களுக்கு உயர்வு வந்துக்கிட்டே இருக்குது, பிஸ்னஸ் க்ரோ ஆகுது, இல்லை உங்கள் ப்ரொஃபஷ்னலில் சீக்கிரமாக நீங்கள் மேலே வரீங்க. அப்படிங்கிறப்போ சில பேருக்கு என்னென்னா எல்லாம் பாசிட்டிவாக இருக்குல்ல, அப்போ எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நினைப்பீங்க. தெர் ஆர் பாசிபிலிட்டிஸ். சம்டைம்ஸ் செட்பேக்ஸ் நடக்கலாம், ஃபெயிலியர்ஸ் நடக்கலாம். உடனே வந்து எங்கள் கோச்சிங் இருக்கிறவங்க எப்படி கேட்பாங்கன்னா, நான் எல்லா ப்ராக்டிஸும் கரெக்டாக தான் பண்ணுறேன், சில விஷயங்கள் வந்து திடீர்னு எனக்கு வேறு மாதிரி நடக்குது அப்படிம்பாங்க. ஜாபில் வர இஷ்யூஸ் ஆர் பிஸ்னஸில் வர இஷ்யூஸ்லாம் சொல்லுவாங்க. அப்போது எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செட்பேக்ஸ் அப்படின்றது நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க நெகட்டிவாக இருக்கீங்கன்னு பார்த்தெல்லாம் வராது. நீங்கள் ஒரு பெரிய உயர்வை நோக்கி போகும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு என்ன கற்று வச்சுருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களோட வேலையை செய்வீங்க, அதை வச்சு தான் உங்கள் எஃபர்ட் போடுவீங்க. அப்போ உங்களை வேகமாக உந்தணும் அப்படின்னா கான்ஷியஸ் உங்களை சில விஷயங்களை குயிக்காக செய்ய சொல்லும், இல்லை செய்ய வைக்கும். உங்கள் வேகம் கம்மியாக இருக்கும்போது கான்ஷியஸ் உங்களை தள்ளி விடுற மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி பெரிய அளவுக்கு க்ரோ ஆக நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் ஒரு சாதாரண ஜாபில் இருக்கீங்க. அப்போது ப்ராக்டிக்கல் ஸ்டெப் என்ன? நீங்கள் ப்ராக்டிஸ்லாம் மறந்துடுங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் மறந்துடுங்களேன். ப்ராக்டிக்கல் ஸ்டெப் என்ன? நீங்கள் வந்து இன்னொரு வேலை தேட முயற்சி பண்ணணும், இந்த வேலையை விட்டு போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் உங்களுக்கு இந்த வேலை செக்யூர்டாக தெரியுது, வர்ற பணம் முக்கியமாக தெரியுது. அப்படிங்கிறப்போ இந்த ப்ராக்டிசஸ்குள்ளே வந்தீங்கன்னா அந்த வேலை போனால் கூட நார்மல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு வெளியே போகிறக்கு மைண்ட் செட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய க்ரோத் வேணும்? அப்போது நீங்கள் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் எதையும் பண்ணலை அப்படிங்கிறப்போ சில இடங்களில் நீங்கள் செதுக்கப்படுவீங்க. இது நார்மல். இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறது. ஜென்ரல் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஃபெயிலியர்ஸ் வர்றது, அப்டக்கிள்ஸ் வர்றதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணீங்க, அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து திரும்ப நீங்கள் வந்து ராங் சைடில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது ஏன் நடக்குது, இது எனக்கு ஏன் பிரச்சனை, நான் நல்லா தான் இருக்கேன், இது வந்து இந்த தப்பான சைடை அதிகம் பார்க்குறதுக்கான வாய்ப்பில் ஏற்படுத்திடுவீங்க. ஸோ வாட் எவர் ஃபெயிலியர்ஸ் ஆர் செட்பேக்ஸ் வரும்போது உங்களோட அந்த ஒன் அப்ஜெக்டிவ் ஆர் உங்களோட அல்டிமேட் கோல் என்னவோ அதுக்கு நம்ம பயணிக்கிறோமா இல்லையா? வாட் எவர் இஸ் ஹேப்னிங் டுடே நம்ம சாப்பிட்ருவோம், தூங்கிடுவோம். அப்போ ஏன் அதெல்லாம் பண்ணுறோன்னா சர்வைவலுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி உங்கள் க்ரோத்துக்கு இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இந்த மாதிரி செட்பேக்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்றதுக்கு வேண்டி ரெகுலராக நீங்கள் முயற்சி பண்ணுறதையோ எஃபர்ட் போடுறதையோ ஸ்டாப் பண்ணக்கூடாது. உண்மையை சொல்லணுன்னா, என்னோடய கெரியர் நல்லா பீக்கில் இருந்த டைமில் கூட பல தடவை நான் ஃபினான்ஷியலி ஜீரோக்கு போயிட்டு தான் திரும்ப வந்திருக்கேன். இப்போவும் என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு என்னை தெருவில் நிற்க வச்சாலும் என்னால் 0லேருந்து 100க்கு போகிறதுக்கு ஹார்ட்லி டேக் 6 to 9 months தான் எனக்கு. ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களுடைய தாட் ப்ராசஸை கிளியராக உங்கள் தேவைகள் மேலே வச்சுட்டிங்கன்னா அதுக்கு தகுதியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா வழிகளையும் காமிக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு நடக்கிற ஃபெயிலியர்ஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ்லாம் பெருசாக நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. 5வது விஷயம், நீங்கள் வளரும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும், இல்லை உங்கள் கெரியர்லையாக இருக்கட்டும், உங்கள் மேலே இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகுது, உங்கள் கிட்ட இருக்க எதிர்பார்ப்புகள் எல்லாத்துக்கும் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் உங்கள் பர்சனல் லைஃப் எடுத்துக்கணுன்னா, இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அளவாக சம்பாதிக்கிறீங்க, உங்களால் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண முடியல. பட் நீங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க பிகாஸ் உங்கள் வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய டெவலப்மெண்ட் பார்த்து உங்களுக்கு தைரியம் வருது. ஃபினான்ஷியலி உங்கள் லைஃப்பில் சில மாற்றங்கள் ஏற்படுத்துகிறீங்க. அப்படிங்கிறப்போ உங்கள் மேலே இருக்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாகுது. அப்போது அந்த எதிர்பார்ப்பில் அதிகமாகும்போது இது வரைக்கும் உங்களை பெருசாக கண்டுக்காத ஆட்கள்லாம் வந்து இன்றைக்கி நீங்கள் எதாவது பண்ணுவீங்க, உங்கள் லைஃப் வந்து உங்களால் அவங்க லைஃப் பெட்டராகும். அதாவது மேபி வித்தின் யுவர் ஹவுஸே கூட இருக்கலாமே. அப்போது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த எதிர்பார்ப்புகள் என்ன ஆகும்னா, உங்ககிட்ட ஒரு சின்ன பேர்டன் க்ரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது மென்டலி யூ ஃபீல் மோர் ரெஸ்பான்சிபிள். அது உண்மை தான் ஒரு சைடில். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபேமிலி சைட்லேருந்து, பிஸ்னஸ் சைட்லேருந்து,
ஏன் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு 3 பேர்த்துக்கு தான் ஆன்சரபிள் நீங்கள். பட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட துறையிலேயே நீங்கள் மேலே உங்கள் ப்ரொஃபஷனலாகவே இருந்தால் வளர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் யாருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, இன்றைக்கி உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை செய்வாங்க. அது பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கட்டுமே. ஸோ அப்போ அந்த இடத்துல உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகுது. உங்கள் மேலே இருக்கிற உங்கள் அவுட்புட்டை பேஸ் பண்ண எதிர்பார்ப்புகள் அதிகமாகுது. வீடாக இருந்தால் ஃபினான்ஷியல் எதிர்பார்ப்பாங்க, கெரியராக இருந்தால் உங்கள் ஸ்கில் எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மல். ஆனால் நம்ம அன்றைக்கி வந்து ஒருத்தர் 2 பேர் டீல் பண்ணியிருப்போம். இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸை டீல் பண்ணணும், ஸ்டேக் ஹோல்டர்ஸை டீல் பண்ணணும், கிளைண்ட்ஸ் ஒரு சைடில் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்று சேரும்போது கண்டிப்பாக அந்த ஒரு பெரிய ஒரு பேர்டன் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். பட் எகெயின் நான் முதலே சொன்ன மாதிரி தான், புதுசாக ஒரு விஷயம் கொடுக்கும்போது நம்ம வந்து இவ்வளோ இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் நம்ம போக போக ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் ஆட்டோமேட் பண்ண முடியும். உங்கள்கிட்ட 10 வேலை கொடுத்தாலும் ஒரு 4 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போக போக அதை அந்த 4 வேலை எப்படி 2ஆக இணைச்சிக்கிறதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு பிகினராக உங்களுக்கு இது ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது ஒரு க்ரோத் வரும்போது அந்த பிகினிங் பீரியடில் உங்களுக்கு இந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்குது, நார்மல் தான். கடைசி விஷயம் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ். அதாவது நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண விஷயம் இது. எனக்கு இந்த டேக்ஸு, அப்புறம் ஜிஎஸ்டி, அந்த டெக்னிக்கல் லீகல் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து எனக்கு என்னமோ அந்தளவுக்கு புரியாது. ப்ளஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பயமும் கூட. ஸோ பொறுப்புகள் உங்களுக்கு வரும்போது, நீங்கள் வளரும்போது, இப்போ வந்து நீங்கள் சாதாரணமாக நான் ஃபினான்ஸில் ஜெயிச்சிட்டேன், நான் மேலே வந்துட்டேன், நிறையா சம்பாதிக்கின்றலாம் தாண்டி பின்னாடி நிறையா காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. அதாவது இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், டேக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், டேக்ஸ் எப்படி சேவ் பண்ண போகிறோம்னா நிறைய விஷயங்கள் வரும். ஏன்னா வளரும்போது அதோடு சேர்ந்து வர்ற ஒரு பேர்டனில் இதுவும் ஒன்று. பட் இது வந்து பழக்கமாகிற வரைக்கும் தான். முதல்ல காசை வாங்கினோம், வீட்டுக்கு செலவு பண்ணோம், இல்லை தேவைகள் செலவு பண்ணோம், தீர்ந்து போச்சு, அடுத்த மாதம் காசுக்கு வெயிட் பண்ணோம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து உங்கள் தேவைகள் ஒரு அளவுக்கு தான் இருக்கும், ஆனால் வருமானம் அதிகம் வரும். ஸோ அப்போ ஃப்யூச்சர் நீட்ஸ்க்காக நீங்கள் நிறையா பிளான் பண்ணுவீங்க. இல்லை உங்கள்கிட்ட வர்ற பணத்துக்கு நிறைய இடங்களில் நீங்கள் வந்து அதை செக்ரிகேட் பண்ணி அந்த ஒரு ரிச் லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் முயற்சி செய்யும்போது டூ மெனி திங்ஸை நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு விஷயம் தான் டேக்ஸ்ன்னு சொன்னால் கூட வெல்த் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அப்புறம் அசெட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு இருக்குது, ஏன் அசெட்ஸ் க்ரோ ஆகுதா இல்லையா, சரியான போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கனா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரே இடத்துலேருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இது சில பேர் ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துப்பாங்க, சில பேர் வந்து ஆப்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க, சில பேர் எக்ஸலில் வச்சுருப்பாங்க. நான்லாம் வந்து எக்ஸல் நிறையா வச்சுருப்பேன். சரியாக தான் டிவைட் பண்ணுறேன் நான் என்னோடய ஃபினான்ஷியல் இன்கம்ஸை என்னெல்லாம் பார்ப்பேன். ஸோ நானும் ஆப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து யாரையும் எக்ஸ்பர்ட்லாம் போய் கேட்டு கற்றுக்கல. நானும் நிறையா விஷயங்கள் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். பட் மோஸ்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் என் சைட்லேருந்து தான் நடக்குது. அன்டில் அன்லெஸ் அது ரொம்ப டெக்னிக்கலாகவும் லீகல் இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நானே தான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சம்பளம் வாங்கணும், நம்ம செலவு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஒன் வே ஐடியாவாக இருக்கிற அந்த மணி நீங்கள் வளரும்போது பல விதங்கள் அது பிரான்ச் அவுட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பண்ணணும், ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது ஒரு பெயினாவோ பயமாவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. இனிஷியலாக நீங்கள் க்ரோ ஆகிறீங்கன்னா இந்த ஃபியர்லாம் நார்மல் தான், எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவோட ஹோல் பர்பஸ் என்னென்னா, நம்ம சொன்ன 6 விஷயங்களுமே இந்த விஷயங்களை நீங்கள் கடப்பீங்க. இது இந்த புதுசாக ஒரு இடத்துக்குள்ளே வரும்போது ஒரு இண்டக்ஷன் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அதாவது இப்படி தாங்க இருக்கும், இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயப்பட வேணாங்கிற மாதிரி. ஒரு புது இடத்துக்கு போகும்போது இண்டக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு காலேஜ் போகிறீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி when you are becoming financially rich or financially growing, நீங்கள் அடுத்தடுத்த லெவல் க்ரோ ஆகிறீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல நெகட்டிவாவோ இல்லை நீங்கள் பயந்தோ இது நீங்கள் வந்து லைஃப்பை பார்க்க வேணான்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்கறதுக்கான காரணம். நான் இப்போ ரீசெண்டாக நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்குறேன். ஃபினான்ஷியல் கண்டிப்பாக எல்லாருக்கும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த கோர்ஸும் எடுக்காமல் என் பேசிக் சேனல் வீடியோஸை பார்த்துட்டு ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் ட்ரை பண்ணாலும் நடக்கும். ஸோ அப்படி நிறைய பேர் எனக்கு ரிப்ளை பண்ணும்போது, கமெண்ட் பண்ணும்போது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் போய் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்க முடியல. ஸோ எல்லாருக்கும் பொதுவான ஒரு வீடியோவாக, ஒருவேளை நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஃபினான்ஷியலி க்ரோ ஆகும்போது இந்த மாதிரி பொறுப்புகள் வர்றது நார்மல் தான். பட் அதை தாண்டி இதை விட நிறைய ஹாப்பினஸ் இருக்குது, கம்ஃபர்ட் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சிந்திக்காத, பணத்தை வச்சு வாழ்க்கையில் எதையும் யோசிக்க தேவையில்லாத சூழலுக்கு போகிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தை நான் பார்க்குறேன். எனக்கு அதனால் நேம் வைக்க தெரியல. பட் சிம்பிளாக சொல்லணும்னா, பணம் வாழ்க்கையோட சந்தோஷத்துக்கு அவசியம் இல்லை அப்படின்றத ஒரு ஸ்டேஜில் புரிஞ்சுப்பீங்க. அப்போது பணத்தை ஒரு தனி விஷயமாக கன்சிடர் பண்ண மாட்டீங்க. அதை நான் ஒவ்வொரு டைமும் சொல்வேன், பணத்தை பற்றி சிந்திக்காத வாழ்க்கை. ஆனால்
வாழ்க்கையில் கிடைக்கிற சந்தோஷங்களுக்கும் தேவைகளுக்கும் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து பேசிக்காக அந்த ஒரு பணத்தை எனர்ஜியை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே வழி. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இல்லை புரிஞ்சுக்க போகிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.